கொழும்பில் இரவில் ஏற்பட்ட பதட்ட நிலை, கடும் கோபத்தில் பயணிகள். தனியார் விடுதிகளின் பெயர்களை பயன்படுத்தி பாரிய பண மோசடி. தாஜுதீன் படுகொலை விசாரணைகள், தேவையான தகவல்கள் திரட்டப்படும். உணவு பொதிக்குள் மறைத்து வைத்து போதைப் பொருட்கள் கடத்த முற்பட்ட 2 கைது. தவறுதலாக அனுப்பப்பட்ட பெருந்தொகை சம்பளம், நீதிமன்ற தீர்ப்பால் ஊழியருக்கு அடித்த அதிர்ஷ்டம். இரவில் பாம்பாக மாறும் மனைவி, கணவன் அளித்த வினோத புகாரால் பரபரப்பு. அரச ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல். மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு. கொழும்பு கொள்ளுப்பிட்டி தொடருந்து நிலையத்தில் நேற்று இரவு பயணிகள் செயற்பாட்டால் பதட்டமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலி நோக்கி செல்லும் இரவு நேர தபால் தொடருந்து பழுதடைந்ததால் கடலோர பாதையில் தொடருந்து சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதோடு கொள்ளுப்பிட்டிக்கும் பம்பலப்பிட்டிக்கும் இடையில் தொடருந்து பழுதடைந்துள்ளது. இதனால் மேலும் 2 தொடருந்துகள் அந்த பாதையால் பயணிப்பதில் தாமதமாகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பயணிகள் ஆக்ரோஷமாக செயற்பட்டமையினால் குழப்ப நிலை ஏற்பட்டது. பயணிகளின் கடும் கோபத்தினால் அச்சமடைந்த என்ஜின் ஓட்டுநரும் உதவியாளரும் என்ஜின் அறைக்குள் நுழைந்து தங்களை தாங்களே பூட்டிக் கொண்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளின் பெயர்களை பயன்படுத்தி பாரிய பணமோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்கள் ஊடாக யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் விடுதிகளில் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க முடியும் எனவும் அதற்காக ரூபாய் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை செலவாகும் என சில பெண்களின் புகைப்படங்களை காட்டி ஒரு கும்பல் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இதிலுள்ள புகைப்படங்களில் பெண்களின் முகங்கள் மறைக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர். அவற்றை நம்பி சிலர் அந்த விளம்பரங்களில் உள்ள தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்கும் போது பணத்தை வைப்பிலிடுமாறும் கூறியுள்ளனர். பணத்தை வழங்கியவர்கள் அந்த விடுதிகளில் சென்ற பின்னரே தாம் ஏமாற்றப்பட்ட விடயத்தை அறிந்து கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே போலீசார் இவ்வாறான சமூக வலைதளங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி குறித்த கும்பல்களை சேர்ந்தவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் விளையாட்டு வீரர்களை பாதுகாத்து விளையாட்டுத்துறை முன்னேற்றத்திற்கான சிறந்த சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வசீம் தாஜுதீன் படுகொலை தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேவைப்படும் தகவல்கள் விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விளையாட்டில் ஊக்க பதார்த்த பயன்பாட்டிற்கு எதிரான சமவாயம் திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் விளையாட்டுத்துறையை பற்றி பேசும்போது வசீம் தாஜுதீனை தவிர்க்க முடியாதுள்ளது. எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாது சிறந்த திறமையோடு பல விருதுகளை வென்ற வீரர் அவர். எனினும் அவர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளார். அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பில் குறிப்பிடத்தக்க சந்தேகம் நிலவுகிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் தீவிரமாக அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அந்த மரணம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் திட்டமிட்ட படுகொலை இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பான சந்தேகங்கள் வலுவானதாக காணப்படுகின்றன. குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தலைமறைவாகி இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவர் அதற்கான ஆயுதத்தை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு தகவல்கள் தற்போது வெளிவருகின்ற நிலையில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் உணவு பொதிக்குள் மறைத்து கஞ்சா, ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்த முற்பட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரை பார்வையிட வந்த அவரின் மனைவி உணவு பொதிக்குள் 5 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மறைத்து வைத்து சிறைச்சாலைக்குள் கடத்த முற்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பார்வையிட வந்த நண்பரான இளைஞர் ஒருவர் 5 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் சிறுதொகை கஞ்சா ஆகியவற்றை உணவு பொதிக்குள் மறைத்து கடத்த முற்பட்ட போது அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 2வரையும் யாழ்ப்பாண போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் 2வரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நிறுவனம் ஒன்று தனது ஊழியருக்கு தவறுதலாக பெருந்தொகை பணத்தை அனுப்பிய வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால்
ஊழியருக்கு பணத்தை வைத்துக் கொள்ளும் சட்டபூர்வ உரிமை கிடைத்துள்ளது. சிலி நாட்டு நிறுவனமே இவ்வாறு தனது ஊழியருக்கு பெருந்தொகை பணத்தை தவறுதலாக அனுப்பியுள்ளது. குறித்த நிறுவனம் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் பணியை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு ஊழியருக்கு மாதம் குறிப்பிட்ட ஊதியம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஊழியருக்கு கடந்த மே மாதம் தவறுதலாக பெரிய தொகை பணம் அவரது கணக்கிற்கு அனுப்பிவிட்டது. தவறுதலாக அனுப்பி வைத்தது குறித்து நிறுவனம் கண்டறிந்து அந்த ஊழியரை தொடர்பு கொண்டது. ஊழியரிடம் நிறுவனம் தவறுதலாக அனுப்பிய பணத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. ஒப்படைப்பதாக ஊழியரும் ஒத்துக்கொண்டார். ஆனால் தனது சம்பளத்தை விட 300 மடங்கு அதிகமாக ஊதியம் பெற்ற மகிழ்ச்சியில் அந்த ஊழியர் 3 நாட்களுக்கு பின்னர் வேலையை விட்டு வெளியேறிவிட்டார். இந்த நிலையில் அந்த நிறுவனம் சாண்டியகோவில் உள்ள நீதிமன்றில் வழக்கு தொடுத்தது. சம்பந்தப்பட்ட ஊழியர் தங்கள் நிறுவனத்தின் பணத்தை திருடிவிட்டதாக இந்த வழக்கு போடப்பட்டது. 3 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. நீதிபதி அளித்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: நிறுவனத்தின் சார்பில் தொடரப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர் பணத்தை திருடவில்லை, மாறாக தவறுதலாக அவருக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த வழக்கை கிரிமினல் குற்றமாக கருதி விசாரிக்க முடியாது. தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவ்வாறு அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் அரசுதுறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வேதன மட்டம் குறைவாகவும் உள்ளது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் ஹெவோர்க் சாக்சியன் தலைமையிலான குழுவினர் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசு துறையில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை சீர் செய்து மொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் வலுசக்தி துறையில் உடனடியாக மறுசீரமைப்புகள் அவசியம் என்றும் உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 2025ஆம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட மின் கட்டண திருத்தம் குறித்து பொதுக்கூட்டத்தை நடத்தவுள்ளது. அடுத்த ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட கட்டண மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து கருத்துக்களை சேகரிப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மின்சார கட்டணம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கான பொதுமக்களின் கருத்துக்களுக்கான காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இலங்கை மின்சார சபை பொறியாளர்கள் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த போவதாக தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை மின்சார சபை பொறியாளர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்று தனுஷ்க பராக்கிரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் மீண்டும் ஒரு முறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் MDR அதுல்ல தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இலங்கை மின்சார சபை புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தன்னுடைய மனைவி இரவில் பாம்பாக மாறி தன்னை கொல்ல வருவதாக கணவர் அளித்துள்ள வினோத புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் சீதாப்பூர் மாவட்டத்தில் அண்மையில் நடந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு வந்த மஹ்மூதாபாத் பகுதியில் உள்ள லோத்சா கிராமத்தில் வசிக்கும் மீராஜ் என்பவர், என் மனைவி இரவில் பாம்பாக மாறி என்னை கடிக்க என் பின்னால் ஓடுகிறாள் என்று கூறி முறைப்பாடு அளித்திருக்கிறார். தனது மனைவி பலமுறை என்னை கொல்ல முயன்றதாகவும், ஆனால் ஒவ்வொரு முறையும் தாக்குதலை தடுக்க சரியான நேரத்தில் தான் விழித்தெழுந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். என் மனைவி என்னை மனரீதியாக சித்திரவதை செய்கிறாள். நான் தூங்கும்போது எந்த இரவில் வேண்டுமானாலும் என்னை கொல்லக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அந்த முறைப்பாடு குறித்த விசாரணைக்கு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். துணைப்பிரிவு நீதிபதி மற்றும் காவல்துறையினர் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க அறிவுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஒருவேளை இது மனரீதியான துன்புறுத்தலாக இருக்கலாம் என்று கருதி காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.